பிக் பாஸ் சீசன் 8ல் வீக்கெண்ட் எபிசோடில் இந்த வாரம் முத்துக்குமரனுக்கு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக இதை நோட்டீஸ் பண்ணி முத்துக்குமரன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்குது. விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வாரமும் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட திரும்ப அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கேமாக இருந்தாலும் அதில் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை காமிங்க, தனித்திறமையை காமிங்க, குரூப்பிசம் பண்ணாதீங்க, குரூப்பாக சேர்த்துக்கிட்டு இன்னொருத்தவங்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் குரூப்பாக விளையாடாதீங்க, அதில் உங்களோட தனித்தன்மை போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. அது பொம்மை டாஸ்க்காக இருக்கட்டும், செங்கல் டாஸ்க்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த குரூப்பிசம் அப்படிங்கிற பற்றி அடிக்கடி சொல்லிட்டு தான் இருப்பார். இப்போ கடந்த வாரம் நடந்த டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க். அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 10 போட்டியாளர்களும் அவங்களோட தனித்திறமையை காமிச்சு அதில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே கொடுக்கப்படும். ஆனால் அதுலேயுமே முத்துக்குமரன் அப்புறம் விஷால், தீபக் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த அலையன்ஸில் ஆப்போசிட் டீமை எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே எத்திக்கல் அன்எத்திக்கல் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மோதிக்கிட்டாங்க. ஒரு இடத்துல விஷால், அருண் இவங்களாம் சொல்லியிருப்பாங்க, இந்த டாஸ்க்கை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு குரூப் கிரியேட் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை, ஸோ டாஸ்க்கை சீக்கிரம் முடிக்கிறதாக பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது அந்த டாஸ்க்கில் ஒரு கட்டாயமாக இருக்கலாம். ஆனால் பெல் அடித்து ஃபோட்டோவை எரிக்கிற டாஸ்கில் ஃபஸ்ட்டு இந்த குரூப்பை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பித்ததே முத்து தான். ஃபஸ்ட்டு ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரி, பவித்ரா இவங்களெல்லாம் ஹெல்மெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ளே அடிச்சுப்போம், நம்ம 5 பேரும் வந்ததுக்கப்புறமா நம்ம இண்டிவிஜுவல் கேம் விளையாட ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. சொல்லப்போனால் அதுவே தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி நோட் பண்ணி சொல்லியிருக்காராம். அதுவும் குறிப்பாக முத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படிங்கிறது இப்போ 10 பேர் இருக்கீங்கன்னா அந்த 10 பேரும் தனித்தனியாக விளையாண்டு உங்கள் திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க். முதல்ல நம்ம 5 பேர் ஒன்றா சேர்ந்து அந்த 5 பேர் காலி பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் 5 பேர் அடிச்சுப்போம் அப்படிங்கிறது பேர் இண்டிவிஜுவல் டாஸ்க் கிடையாது. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் தனித்தனியாக விளையாடக்கூடிய இந்த டாஸ்க்லையுமே ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்ணி ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி இந்த டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ஒருவேளை நீங்கள் 5 பேரும் குரூப்பாக சேர்ந்து மற்ற 5 பேர் நீங்கள் காலி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த கேம் இதை விட என்ன சுவாரஸ்யமாக போயிருக்கும். ரயான், முத்துக்குமரன், தீபக் இவங்களாம் ஆரம்பத்துலேயுமே அவுட் ஆகி வெளில போயிருப்பாங்க. அப்புறம் பாய்ஸ் அப்புறம் கேர்ள்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஃபைனல் ரவுண்ட் விளையாண்டுருப்பாங்க. ஆனால் அதையும் நீங்கள் சொதப்பிட்டீங்க. டிக்கெட் டு ஃபினாலேயுமே நீங்கள் குரூப்பை கிரியேட் பண்ணி விளையாடுறீங்கன்னா அப்போ எந்த இடத்துல தான் உங்களோட இண்டிவிஜுவல் கேம் நீங்கள் காமிச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப்பிசம், அதுவும் குறிப்பாக இந்த ஒரு அலையன்ஸுக்கு அடித்தளம் போட்ட முத்துவுக்கு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் தீபக்கோட கேம் பிளேவை விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்றவங்களாம் 0, 1, 2 பாயிண்ட் எடுத்துருக்கும் போது எபோவ் 10 பாயிண்ட்ஸுக்கு மேலே இப்போ தீபக் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா டாஸ்க்லையுமே அவரோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. இன்னும் 2-3 டாஸ்கில் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா மேபி அவரும் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுற வாய்ப்பு இருந்திருக்கும். ஒருவேளை இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லையும் குரூப்பாக விளையாடுறதுக்காக முத்துக்கு ரோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.